பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில ஆட்சேர்ப்பு நிலையம். ஸோ இது மூலிமா வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு 2024ஆம் ஆண்டு இந்த வருடமும் வந்து வரப்போகுது. ஸோ இந்த வருடத்தில் நமக்கு அக்டோபர் மாதத்தில் இதற்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அனைத்து மாவட்டங்களையும் உள்ள மாவட்ட கூட்டுறவு வங்கி, ஸோ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 28 மாவட்டங்களில் இருக்குது. இந்த 28 மாவட்டங்களையும் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளில் நிறைய கிளைகளும் இருக்குது. அதற்கான காரிடங்கள் உதவியாளர் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் இது ரெண்டுமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் 2020க்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷனே வெளியிடலை. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அக்டோபர் மாதத்துக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. போன முறை மாதிரி நவம்பர் மாதத்தில் எக்ஸாமினேஷன் இருக்கும் அல்லது டிசம்பர் மாதத்தில் இருக்கும். ஸோ இதனுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கூடியரில் நமக்கு வந்து கிடைக்கப்பெறும். அப்படி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நானே வந்து இன்டிமேட் பண்ணுறேன். நேற்று தினம் நம்ம சொன்ன மாதிரி ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது இந்த இடத்துலேருந்து வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்ட் 1க்கான வீடியோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதிலேருந்து நமக்கு கூட்டுறவுத்துறை எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஹார்ட் காப்பியாக ரெடியாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில் தரேன், பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் காப்பியாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஹார்ட் காப்பி பொறுத்தளவுக்கு கூட்டுறவுத்துறையில் கொடுத்துருக்கிற சிலபஸ் படி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மெட்டீரியலோட நமக்கு ப்ரீவியஸ் இயர் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்துடுது. அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு எல்லாமே வந்து நம்ம அந்த மெட்டீரியலே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் தமிழ் இதுவும் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த டாப்பிக்கும் ரெகுலர் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம யூடியூப்பில் வந்து கொடுக்குறோம். அதை தாண்டி நமக்கு அந்த மெட்டீரியலோட உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் மெட்டீரியல் தரோம்ல, அதோட அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பியாக வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஹார்ட் காப்பி அப்படின்றது கூட்டுறவுத்துறையில் உள்ள இந்த சிலபஸ் பேட்டர்ன் படி இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்த மெட்டீரியலாக ஹார்ட் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சிலபஸ் வைஸான ஒரு டீட்டெயில்ஸ். ஸோ அது ஆல்ரெடி நேற்று தினமும் அதுக்கு முதல் நாளும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைய தினத்துலேருந்து நம்ம வந்து கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெகுலர் கிளாஸஸ் இனிமேல் இருக்கும். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மெக்கலோ ஆங்கிலேய அரசுக்கு இவ்வாறு துணை நின்றார். ஸோ மெக்கலோ ஆங்கில அரசுக்கு வந்து எவ்வாறு துணை நின்றார்னு பார்த்திங்கன்னா வட்டார மொழி, வடமொழி, பாரசீக மொழியுடைய கல்வியை வந்து அளித்தார். ஸோ இதன் மூலிமா வந்து ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவாக வந்து மெக்கலோ பிரபு வந்து செயல்பட்டார். அடுத்தது, சங்கம் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் பற்றி எந்த விதி எடுத்துரைக்கிறது? சங்கம் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் பற்றி எந்த விதி எடுத்துரைக்கிறது? கூட்டுறவு சங்க விதி 20. ஸோ 20வது விதிப்படி தான் வந்து கூட்டுறவு சங்கமுடைய பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் பற்றி கூறுகிறது. லாபத்தில் எத்தனை சதவிகிதம் பங்கு ஈவுத்தொகையாக வழங்கலாம்? லாபத்தில் வந்து 14% பங்கு ஈவுத்தொகையாக வழங்கலாம். உறுப்பினர் அதிகபட்ச மிகை ஊதியம் லாபத்தில் எத்தனை சதவிகிதம்? உறுப்பினருடைய அதிகபட்ச மிகை ஊதியம் பார்த்திங்க அப்படின்னா லாபத்தில் 50%. நிர்வாக குழுவினரின் மதிப்பூதியம் லாபத்தில் எத்தனை சதவீதம்? நிர்வாக குழுவினுடைய மதிப்பூதியம் பார்த்திங்கன்னா லாபத்தில் 10%. லாபத்தில் குறைந்தபட்சம் சேமநிதிக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்க வேண்டும்? ஸோ லாபத்தில் வந்து சேமநிதி பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக 20% ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நடைமுறை மூலதனம் அல்லது விற்பனையில் எத்தனை சதவீதம் விளம்பர செலவு செய்யலாம்? 0.1% வந்து பார்த்திங்க அப்படின்னா விளம்பர செலவு செய்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு கூட்டுறவு சங்கத்திற்கு அளிக்கும் உதவி. ஸோ கவர்மெண்ட் வந்து கூட்டுறவுத்துறைக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு என்னென்ன மாதிரியான உதவிகளை வந்து வழங்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூட்டுறவு சங்கத்துக்கு என்னென்ன உதவி அளிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கடன் பங்குத்தொகை மானியம் மூலம் நிதி உதவி, கூட்டுறவு பெறும் கடனுக்கு உத்தரவாதம் அளித்தல், பத்திரப்பதிவு, முத்திரை கட்டணத்தில் விலக்கு. ஸோ இந்த விஷயங்களை வந்து கூட்டுறவு சங்கத்துக்காக அரசு வந்து அளிக்கிற உதவி என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கடன் பங்குத்தொகைக்கான மானியம், அதன் மூலியமாக வர நிதி உதவி, கூட்டுறவு மூலம் பெறும் கடனுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது, ப்ளஸ் வந்து பத்திரப்பதிவு, முத்திரை கட்டணத்திலிருந்து விலக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அரசு கூட்டுறவு சங்கத்துக்காக பண்ணுறாங்க. அடுத்த கொஷின், சங்கத்தின் உரிமைகள் யாவை? சங்கத்தினுடைய உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது கடன் வசூலில் முன்னுரிமை, உறுப்பினர் அனுமதி இல்லாமலே அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கடனுக்கு வரவு வைத்தல், உறுப்பினர் பணியாளராக இருந்தால் பணிக்கொடையில் இருந்து கடன் தொகையை வசூலித்தல். ஸோ இதுதான் வந்து சங்கத்தினுடைய உரிமைகள். அடுத்தது, நிர்வாக குழு உறுப்பினருக்கான கல்வி தகுதி எது? எழுத படிக்க தெரிந்தாலே போதும். நிர்வாக குழுவினுடைய உறுப்பினர் ஆகிறதுக்கு எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது. ஒருவர் அதிகபட்சமாக எத்தனை சங்கங்களில் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கலாம்? ஒருவர் அதிகபட்சமாக 5 சங்கங்களில் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கலாம். சட்டப்பிரிவு 36 கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் எத்தனை ஆண்டு காலம் நிர்வாக குழு தேர்தலில் போட்டியிட முடியாது? ஸோ சட்டப்பிரிவு 36 படி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர் பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரமாகவே எந்த தேர்தலையும் போட்டியிட முடியாது. அடுத்தது, இது நிர்வாக குழு உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட தடையாகாது.
ஸோ நிர்வாகக்குழு உறுப்பினர் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இந்த விஷயம் வந்து தடையாக இருக்காதுன்னு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில் தலைவராக இருப்பது. உள்ளாட்சி அமைப்பில் தலைவராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து நிர்வாகக்குழு உறுப்பினர் தேர்தலையும் வந்து போட்டியிட எந்தவித அப்ஜெக்ஷனும் கிடையாது, தாராளமாக அவர் போட்டியிடலாம். கோர்வாலா குழு அறிக்கையின்படி அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2வது 5 ஆண்டு திட்டத்தில் பரிந்துரைகள் செயலாக்கம் பெற்றன. ஸோ வந்து கோர்வாலா குழுவுடைய அறிக்கையினுடைய பின்விளைவுகள் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் 5 இயர் பிளானிங்கில் பரிந்துரைகள் வந்து செய்யப்பட்டது. அடுத்தது பாரத மாநில வங்கி 1955 உருவானது. பாரத மாநில வங்கின்னு சொல்லிட்டு 1955 உருவானுச்சு. அதற்கப்புறமா 1961 புதிய சட்டமும் ஒவ்வொரு வகை சங்கத்திற்கும் தனித்தனி துணை விதிகளும் ஏற்பட்டன. ஸோ 1955 பாரத மாநில வங்கி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1961 புதிய சட்டமும் ஒவ்வொரு வகை சங்கத்திற்கும் தனித்தனி துணை விதிகளும் ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, கூட்டுறவு தணிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும், அதில் எத்தனை ஆண்டுகளுக்கு தணிக்கை கட்டண விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கோர்வாலா குழு பரிந்துரைத்துள்ளது. கூட்டுறவு தணிக்கையினுடைய அரசு மேற்கொள்ள வேண்டும், கூட்டுறவு தணிக்கையை வந்து அரசு தான் மேற்கொள்ளணும், அதுலேருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு தணிக்கை கட்டண விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கோர்வாலா குழு பரிந்துரைத்ததுன்னு பார்த்திங்கன்னா, சங்கம் பதிவான ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள், சங்கம் பதிவான ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள். சிறந்த விவசாயம், சிறந்த வணிகம், சிறந்த வாழ்வு என்பது வெற்று முழக்கமாக இல்லாமல் செயல் வடிவம் பெற கோர்வாலா குழுவின் பரிந்துரை. கடன் மற்றும் விற்பனை இணைக்கப்பட வேண்டும், அரசு கூட்டுறவில் பங்களிக்க வேண்டும், கூட்டுறவு பயிற்சி பெற்றவர்கள் கிராமங்களில் பணிபுரிய வேண்டும். இதுதான் வந்து சிறந்த விவசாயம், சிறந்த வணிகம், சிறந்த வாழ்வு என்பதை வெற்றி விளக்கமாக எடுத்து செயல் வடிவம் பெற கோர்வாலா குழுவினுடைய பரிந்துரை. கூட்டுறவு தோல்வி அடைந்து விட்டது, ஆயினும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற எந்த குழு 1954 அறிக்கையிட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர்வாலா குழு. கூட்டுறவு அப்படின்றது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, ஆனால் அது வந்து வெற்றி பெறத்துக்கு சில வழிவகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழு அறிக்கை சமர்ப்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 1954 கோர்வாலா குழு தான். அடுத்தது ரிசர்வ் வங்கி 1951 கோர்வாலா தலைமையில் அமைத்த அனைத்திந்திய கிராம கடன் பகுப்பாய்வு மதிப்பாய்வு குழு உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ரிசர்வ் வங்கி மூலிமா 1951 கோர்வாலா தலைமையில் அமைத்த அனைத்திந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழு, இந்த மதிப்பாய்வு குழு உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. காட்கில், வெங்கடப்பையா, சாஸ்திரி 3 பேர் தான் வந்து இந்த அகில இந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழுவினுடைய உறுப்பினர்கள். கூட்டுறவின் பன்முக வளர்ச்சிக்கு வித்திட்ட கூட்டுறவு திட்டக்குழுவின் தலைவர் ஆர்ஜி சரையா. ஆர்ஜி சரையா அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டக்குழுவினுடைய தலைவர், கூட்டுறவு திட்டக்குழுவின் தலைவர் வந்து ஆர்ஜி சரையா. 1926 அமைந்த வாயல் குழு 1928 அளித்த பரிந்துரை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாயல் குழு என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா 1926, 1928 ஒரு பரிந்துரைகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். விவசாய விளைபொருள் விற்பனை சங்கம் மூலம் விட்டுட வேண்டும். ஸோ இந்த குழுவினுடைய சஜஷன் பார்த்திங்கன்னா, விவசாய விளைபொருள், விவசாயிகள் விளைவிக்கிற பொருட்களை வந்து விற்பனை சங்கங்கள் மூலியமாக தான் விற்க வேணும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறைந்த வட்டியில் நீண்டகால கடன் வழங்க வேண்டும், கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீண்டகால கடன் லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கூட்டுறவு தோல்வியடைந்தால் இந்திய கிராமங்களின் நம்பிக்கை தகரும். இந்த 3 விஷயத்தையும் வந்து பரிந்துரை வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா வாயல் குழு. எப்போனா 1926 அந்த குழு உருவாக்குனாங்க, 1928 இந்த பரிந்துரை அப்படின்றத வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட் காப்பின்றது கொரியர் மூலியமாக தான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவோம். மிச்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் 2000 rupees ப்ளஸ் டிஸ்பேச் வந்து 1000 rupees 3000 rupees பெய்ட் பண்ணி நீங்கள் இந்த ஃபுல் காம்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கூட தகவல் வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.